ஸ்டார்ட் ரெக்கார்டு. அவ்வளோ ஹோம்ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? ப்ரோ நான் பண்ணல, நேற்று கிளாஸுக்கு வரல, ரெக்கார்டிங்ல ஹோம்ஒர்க்கே சொல்லல. நான் சரி இல்லைன்னு நினைச்சு பார்த்தா எல்லாரும் சப்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெக்கார்டிங்ல ஹோம்ஒர்க் சொல்லலையா? வெட்டிடுவோம் ஒண்ணு. இல்ல ப்ரோ, உண்மையில சொல்லல, நேற்று சொல்லல. மத்த எல்லா ரெக்கார்டிங் சொன்னீங்க. இன்னைக்கு காலைல தானே பார்த்தேன் நான் ரெக்கார்டிங். ஏய் ஆமாண்டா, நேற்று ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு சொன்னா. சரி சரி. என்னது ப்ரோ இது செங்குத்தா ஏதோ நிக்குது? என்னது ப்ரோ? ஏஎஸ்எம் ப்ரோ இருக்கியா? என்ன இது ஏதோ செங்குத்தா உன் சார்ட்ல நிக்குது? ஓ பிரீமியம் டிஸ்கவுண்டா இது? ஹோலி ஷிட். ஆமா ப்ரோ, அது பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன். ஐஎஃப்இஜி எங்கயா ப்ரோ? இந்த ஐஎஃப்இஜி வந்து இந்த இதுல கிரே கலர்ல போட்டிருக்கேன். எஃப்இஜி வந்து இந்த பிங்க் கலர்ல இருக்கு. ஓகே. ஓகே ப்ரோ பிஸி கிஸிலாம் வேணாம் ப்ரோ. நான் அதான் அன்னைக்கே சொல்லலாம், அந்த வார்த்தைலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்கண்ணா. இருக்கியா பிரவீன் மணி? இருக்கேன். டிபிஆர் அதெல்லாம் போடாது. டிபிஆர் எங்க ப்ரோ போச்சு? அது அடுத்ததுல இருக்கும் ப்ரோ. இங்க இருக்க டிபிஆர் எங்க காணுமே? எல்லாமே போடல. இது என்னது? ஐஎஃப் இருக்கு. அதுக்கு பேர் எங்க ப்ரோ? நான் கூப்பிட்டு கேட்கணுமா என்னதுன்னு? இல்ல ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால. ஓ ஐஎஃப்இஜி தனியா போட்டிருக்கீங்க, பிபிஆருக்கு தனியா போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே, சாரி நான் கவனிக்கல. ப்ரோ இதுவுமே பிபிஆர் தான், ஓகேவா சுரேஷ் ப்ரோ? ஓகே ஓகே ப்ரோ. இது பிபிஆரும் ஆக்ட் ஆகும், ஐஎஃப்இஜியும் ஆக்ட் ஆகும், ஓகேவா? இதுவுமே சேம் பிபிஆர் ஐஎஃப்இஜி, பிபிஆர் ஐஎஃப்இஜி. ஐஎஃப்இஜி கரெக்ட். பிசி ப்ரோ, பிசின்லாம் மார்க் பண்ணாங்க ப்ரோ. எஃப்இஜி போதும். ஓகே ஓகே ப்ரோ, மாத்திக்கிறேன். ஓகே. ஏதாவது பேர் தான் வித்தியாசமா வரும், அதோட பர்பஸ் ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இது என்ன ப்ரோ பிபிஆர்னு மார்க் பண்ணேன் இப்போ விஸ்வா ப்ரோ? ப்ரோ 2 எஃப்இஜி இதுவாச்சு மேல மேல ப்ரோ அப்படிலாம் இருக்காது ப்ரோ. இங்க எங்க ப்ரோ 2 எஃப்இஜி இங்க எங்க ப்ரோ ஓவர்லாப் ஆகுது? இந்த ஏரியால எங்க ப்ரோ 2 எஃப்இஜி ஓவர்லாப் ஆகுது? ப்ரோ அந்த மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அங்க இருந்து இங்க ஒண்ணு இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறமா ப்ரோ அப்படி வராது ப்ரோ பிபிஆர், இது ஐஎஃப்இஜி ப்ரோ. சரி இங்க தான் எஃப்இஜி இருக்கு, இங்க என்ன ப்ரோ இருக்கு? ப்ரோ இப்ப ஒன்னு கரெக்டா மார்க் பண்ணி பாத்தீங்களா? அது வந்து ஒரு செல் சைடு எஃபிஜியா இருக்கு. அடுத்து இங்க ஒரு டோஜி மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க, சின்னதா ஒயிட் கேண்டல் பக்கத்துல. இல்ல பின்னாடி 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 ப்ரோ. அது அதுல இருந்து அந்த தேர்ட் கேண்டல் ப்ரோ. பக்கத்துல அது பக்கத்துல அது பக்கத்துல இதா கீழே அதுக்கு முன்னாடி இந்த டோஜியும் இதுவுமா? ஆமா ப்ரோ. அதெல்லாம் பிபிஆர் கிடையாது ப்ரோ. பிபிஆர் பச்சையா உங்களுக்கு தெரியும் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் பிபிஆரே கிடையாது. இது ஐஎஃப்இஜி. நீங்க ஐஎஃப்இஜி எல்லாம் பிபிஆர்னு மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. ஐஎஃப்இஜி தான் நீங்க பிபிஆர்னு மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எஃப்இஜி, ஐஎஃப்இஜி கூட கிடையாது. ஐஎஃப்இஜினா ஐஎஃப்இஜி நீங்க பிபிஆரா மார்க் பண்ணீங்க. நீங்க மட்டும் கரெக்டா மறுபடியும் பண்ணுங்க. நீங்க எப்படிப்பா பிபிஆர் வரும்? அதெல்லாம் கிடையாது, சின்னதும் கிடையாது பெருசும் கிடையாது. பிபிஆர் கிளீனா தெரியும், போய் தேடக்கூடாது. என்கிட்ட கிளாஸுக்கு முன்னாடி முதல் நாளே சொல்லிட்டேன், சொல்லித்தர எதுவுமே சார்ட்ல போயிட்டு நீங்க தேடக்கூடாது, அதுவா வரும். தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, அதையும் சொல்லிட்டேன். ஸோ பெட்டர் டோன்ட் தேடாதீங்க போயிட்டு, அதுவா இருக்கும்.
இருந்தா ட்ரேடு. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு கிளீனா இருக்கு, அந்த மாதிரி அதுவா அமையும். அமையறது கிடையாது, அமையறது எடுக்கணும், தேடி போய் நம்ம அமைச்சிக்க கூடாது. வாழ்க்கைக்கும் சரி சார்ட்டுக்கும் சரி எதுவும் வழங்காது. இங்கே சேம் மிஸ்டேக். இது என்ன பிபிஆர், இங்க நீங்க என்ன இருக்கு இங்க பிபிஆர், இங்க வெறும் ஐஎஃப்ஐஜி அவ்வளவுதான். நான் என்ன சொன்னேன், இந்த இதே செக்மெண்ட்ல வரணும், இந்த செக்மெண்ட்டை தாண்டி போயிருக்கிறான் இவன். தாண்டக்கூடாது என்ன ப்ரோ, தாண்டக்கூடாது. அந்த ஒரு நேர்கோட்னா அந்த ஒரு நேர்கோட்லயே தான் வரணும். அதுக்கு பேரு தான் பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடு போங்க. இதா இப்ப இந்த ஐஎஃப்இஜின்னு சொல்லி வந்திருக்கா, அதுல பாதியில இருந்து ஒரு எஃப்இஜி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அத பிபிஆர் எடுக்க கூடாது அப்படிதானே சொல்றீங்க? புரியல. அதாவது இரு நான் உனக்கு லைவாவே காட்டுறேன். இப்ப என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. இப்ப இதுல எது பிபிஆர் ஆக்ட் ஆகும்னு கேட்டா, இப்ப இங்க எங்க ப்ரோ பிபிஆர் இருக்கு சார்ட்ல அப்படின்னா, எங்கடா பிபிஆர், இங்க இருக்கு பாரு, அந்த ஒரே செக்மெண்ட்ல வருது பாரு, இதுதான் பிபிஆர். இப்ப அதான் இதுல என்ன கேட்டேன்னா, இந்த பிளாக் கேண்டல்ல இருந்து இங்கிட்டு வரும்போது இது பாதியில இருந்து இந்த எஃப்இஜி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஐஎஃப்இஜி தானே? பிபிஆர் அது ஐஎஃப்இஜி, அது ஐஎஃப்இஜி. ஓகே, இதுதான் பிபிஆர். ஆனா நீங்க போட்டது இப்ப எப்படி இருந்ததுன்னா, அவர் போட்ட இமேஜ்ல இங்க இருக்கு, ஆனா அடுத்த எஃப்இஜி இங்க இருக்குது வேற எங்கேயோ. அப்ப கனெக்ட் பண்ணும்போது உனக்கு எப்படி கனெக்ஷன் வருது? கனெக்ஷனே கிடையாது. பிபிஆர் அந்த ஒரே செக்மெண்ட்ல வரணும். இப்ப பாரு, உனக்கு பிபிஆரும் அலைன் ஆகுது, சேம் பிவட்ல உனக்கு எஃப்இஜி அலைன் ஆகுது. மார்க்கெட் எங்க டேக் கொடுத்துட்டு போயிருக்கான்? இதுதான் பிபிஆர். ஐஎஃப்இஜி கரெக்ட், ஐஎஃப்இஜி கரெக்ட், ஐஎஃப்இஜி அத பாரு, இங்க கரெக்ட் பாரு, பிபிஆர் ஒரே செக்மெண்ட்ல வந்திருக்கு பாரு. அதனாலதான் அதுக்கு பேரு பேலன்ஸ்டு பிரைஸ் ரேஞ்ச். சோ இதுவும் கரெக்டான எக்ஸாம்பிள் தான். அப்படியே அந்த ஒரே செக்மெண்ட்ல வந்திருக்கு. சூப்பர். லோகன் ப்ரோ பிபிஆர் எங்க ப்ரோ? இது தப்பு. லாஸ்ட் இங்க என்னது இது? அது ஐஎஃப்இஜி போட்டுருந்தேன் ப்ரோ. அது ஓகே ப்ரோ, இது இங்க சேம் அதே தப்பு. இங்க பிபிஆரே கிடையாது. இங்கேயும் அதே மிஸ்டேக், பிபிஆர் கிடையாது. இதெல்லாம் ஐஎஃப்இஜி, பிபிஆர் கிடையாது. பிபிஆர்னா உனக்கு நடுவுல எந்த வித டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது ப்ரோ. இப்ப நான் சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இப்ப சொன்னீங்க ஓகே ப்ரோ. ஆனா போன கிளாஸ்ல வந்து ஒருத்தர் டவுட் இதே டவுட் தான் கேட்டாரு. ஆனா இது போடலாம் நீங்க சொன்னீங்க, அதனாலதான் அது போட்டேன். அது ஐஎஃப்இஜியா மாறிடும். இதுக்கு பேர் ஐஎஃப்இஜி. ஓகே ஓகே. உங்களுக்கு அங்க தடுத்துதான் இங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்ல? மார்க்கெட் இன்டர்னலுக்கு மேல புஷ் பண்ணிருக்கான், அகைன் வந்திருக்கான், மறுபடியும் இன்டர்னலுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், இன்டர்னல் புஷ் பண்ண முடியல, சோ க்ளோஸ் வச்சு ஐஎஃப்இஜியா மாத்திட்டான். அப்ப இங்க ஐஎஃப்இஜியா மாறிச்சுன்னா அடுத்து என்ன நடக்க போகுது? லிக்விட்டி ரைடு. இங்க இருக்க ஸ்ட்ரிங்கர் தூக்க போறான்னு அர்த்தம். ஓகே ஓகே ப்ரோ. ஆனா பிபிஆர்ல அந்த பேச்சே கிடையாது, மொத்தமா ஃபிளிப் வச்சிருவான் அடிக்கிறத. இந்த பொறுமையா வச்சு நையா 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 அரைக்க மாட்டான், அடிச்ச எடுத்தியா ஒரே சொருவன்னு சொருகிடுவான். இப்படி அந்த பிபிஆர் கிட்ட போயிட்டு இப்படி அரைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. பிபிஆர்னா ஒரே போடு, எடுத்தியா ஒரே போடுன்ற மாதிரி போட்டுருவோம். இதுதான் பிபிஆர். நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரே சொருவு, அவ்வளவுதான். அங்க அரைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது பிரைஸ். இன்னொரு பிபிஆர் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரே மூவ், அவ்வளவுதான் முடிச்சிருவோம். மொத்தமா வயலேட் பண்ணி அனுப்பிச்சிருவோம். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணிருக்கா? லோகன் பண்ணிட்டாங்க. என்னப்பா கோகுல், உனக்கு நலங்க வச்சு கேட்கணுமா? ப்ரோ நான் பண்ணல ப்ரோ, உண்மையிலேயே மறட்டே ப்ரோ, எப்படின்னு தெரியல, சாரி ப்ரோ. உனக்கு ஃபைனல் வார்னிங், இதுக்கு மேல ஒரு தடவை தப்பாச்சு நான் கிளாஸ் விட்டு தூக்கிடுவேன். ஆல்ரெடி உனக்கு நிறைய வார்னிங் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல ஒரே ஒரு வார்னிங் தான். இதுக்கு மேல நீ ஒரு நாள் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணாலும் நான் கிளாஸ் விட்டு தூக்கிடுவேன். அதே சொல்லிட்டேன். நான் கேட்கறது என்ன உங்களுக்கு, அப்ப அவ்வளவு என்ன வலிக்குது உங்களுக்கு? இது ஸ்கூல் ஹோம்ஒர்க் கிடையாது சொல்லலாம். நீ நினைக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டு அடுத்த நாள் உட்காந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தீஞ்சிரும். அடுத்த வேற யார்? லோகன் பண்ணியாச்சு, மதியானம் பண்ணியாச்சு, சுரேஷ் பண்ணியாச்சு, பிரவீன் மணி பண்ணியாச்சு, விஸ்வா பண்ணியாச்சு, சந்திரசேகர் பண்ணிட்டாரா? அவரும் பார்த்த மாதிரி இல்லையா?
இதான் ஓகே ஓகே பண்ணிட்டீங்க. வேற ரஞ்சித் பண்ணல. ப்ரோ நான் அனுப்பியிருக்கிறதுல லாஸ்ட் போட்டோ மட்டும் கொஞ்சம் பாருங்க ப்ரோ கரெக்டா. மதியழகன் லாஸ்ட் போட்டோ. இது பிபிஆர் தப்பு ப்ரோ, நான் தான் அப்பயே சொன்னேன். சரி சரி இல்ல ஓகே ஓகே, இங்க இருந்து வலிச்சு போட்டிருக்கீங்களா? அப்புறம் ஓகே. அப்புறம் அப்படி வலிக்கும் போது இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் போடாதீங்க ப்ரோ. எனக்கு மொத்தமா அந்த லெஃப்ட்ல இருக்க பாக்ஸும் சேர்த்து போடுங்க ப்ரோ. ஒரு பாக்ஸா போட்டீங்கன்னா இது பிபிஆரே கிடையாது, இது எஃப்இஜி. இது சரி சரி ப்ரோ ஓகே. அந்த ஒரு ஃபுல் வேவ் லென்த்தோட வலிச்சு போடுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். மற்றபடி வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா கைஸ் இந்த ஐஎஃப்இஜில? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ப்ரீவியஸ் ஹோம்வொர்க் செக் பண்ணிட்டோமா ப்ரோ? ப்ரீவியஸ் ஹோம்வொர்க் செக் பண்ணிட்டோமா? இல்ல ப்ரீவியஸ் ஹோம்வொர்க் அதான் எல்லாமே கரெக்டா போட்டீங்களே ப்ரோ. ஐஎஃப்இஜி எஃப்இஜி எல்லாமே கரெக்டா தானே போட்டிருக்கீங்க. நேற்று நைட் உட்காந்து பார்த்தோம் தான், அந்த கரெக்ட் தான். அதெல்லாம் இல்லை ப்ரோ. நேற்று நைட்டே செக் பண்ணிட்டோம் உட்காந்து போர் வச்சு சூப்பராக. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இன்னைக்கு எதுவும் டாபிக் இல்லை, வெறும் ஹோம்வொர்க் கரெக்ஷன் தான். டாபிக் நாளைக்கு தான் ப்ரோ. இன்னைக்கு டெய்லி பையர் சொல்லித்தரேன் நீங்களா ப்ரோ? நாளைக்கு சொல்லிடுறேன் ப்ரோ. நான் பாதி பேர் வரவே இல்லை, 5 பேர் கிட்ட வரல. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். அது 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 வந்து இன்னும் கொஞ்சம் மண்டக்கோளாறு பிடிச்ச டாபிக் அது. ஏன்னா அவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்புறம்.